அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அந்நபர்களின் அடிச்சுவற்றை அப்படிக்கப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்களின் மீதும் தபஅ தாபிஈன்களின் மீதும் நாதாக்களின் மீதும் ஷுஹதாக்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வருகை தர இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் உடல் சுகத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட நாள் வாழ்ந்து நல்லமல் செய்யும் நற்பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் எந்நிலையிலும் யாரிடமும் கையேந்தாத அளவிற்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி வைப்பானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்காக வேண்டி சொர்க்கம் தயாராக்கப்படுகின்றன என்று சொல்லி காட்டுவான். அவர்களுக்காக வேண்டி சொர்க்கம் தயாராக்கப்படுகின்றது. இன்னும் சில இடங்களில் அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொல்லி காட்டுவான். அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்களுடைய பட்டியலில் சில குணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். அல்லாஹ் அவர்களை பற்றி பேசும் பொழுது வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் உபகாரம் செய்பவர்களை விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு அதற்கு முன்பதாக சில குணங்களை பட்டியலிட்டு வருவான், சில தன்மைகளை பட்டியலிட்டு வருவான். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வல்-ضراஇ, அவர்கள் மறைமுகமாகவும் ரகசியமாகவும் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்வார்கள் என்பதை பேசுவான். நம்மிடத்துல இந்த குணங்கள் ஏராளமா பரவி இருக்கும். நம்ம சதகா செய்கிற விஷயங்கள்ல நிறைய ஈடுபாடுகள்ல இருக்கும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், வல்-காலிமீனல் கைல வல்-ஆஃபீன அனின் நாஸ், கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள், கோபத்தை மெண்டு விழுங்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். ஒரு மனிதன் கோபப்படுவது என்பது அது எந்த அளவிற்கு ஆபத்தான விஷயம் என்பதையும், அது எந்த அளவிற்கு விபரீதத்தை தரக்கூடிய விஷயம் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிறைய இடங்களில் சொல்லி காட்டுவான். கோபம் என்பது அது ஷைத்தானுடைய குணம். கோபம் என்பது ஷைத்தானின் மூலமாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்பதை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அறியப்படுகின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அல்லாஹ் சொல்வான், காலிமீனல் கைல, அவர்கள் கோபத்தை மெண்டு விழுங்குவார்கள் என்று சொல்லி காட்டுவான். ஒரு மனிதனுக்கு கோபம் என்பது அதனுடைய மிகப்பெரிய பலவீனமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம், நிறைய இபாதத்துக்கள்ல இருக்கக்கூடியவங்க இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட குணம் என்று பார்த்தோம்னா அவங்க சட்டுன்னு கோபப்பட்டுடுவாங்க. இந்த கோபம் எவ்வளவு பெரிய விபரீதத்தை தருகிறது என்பதை நாம் வரலாறுகளில் பார்த்தோம் என்றால், எத்தனையோ நபர்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமா தடையாக இருந்தது இந்த கோபம் தான். எத்தனையோ நபர்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது இந்த கோபம் தான். எத்தனையோ நபர்கள் உறவை பிரிந்ததற்கு காரணம் இந்த கோபம் தான். தகப்பனிடம் சண்டை, காரணம் கோபத்தில் ஏதோ ஒன்று பேசியதுதான். உறவினர்களோடு சண்டை, காரணம் கோபத்தில் ஏதோ ஒன்று பேசியதுதான். அண்டை வீட்டாரோடு சண்டை, காரணம் கோபத்தில் ஏதோ ஒன்று பேசியதுதான். இப்படி கோபத்தினால் நாம் இழந்தது ஏராளம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கோபப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை கற்றுத் தருகின்றார்கள். காரணம், நீங்கள் கோபப்படாமல் இருப்பது அல்லாஹ்வின் அன்பை உங்களுக்கு தருகின்றது. அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான், ரப்பு உங்களை நேசிக்கின்றான். யாரை தனக்கு கோபம் வந்தும் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி இருந்தும் கோபப்படாமல் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். கோபம் வந்துச்சுன்னா 3 விதமா இருக்கும். கோபத்தை காட்ட முடியாதவங்க 3 விதமா இருப்பாங்க. ஒரு கோபம் வரும், கோபத்தை வெளிப்படுத்த முடியாது. காரணம், எதிரில் உள்ள ஆள் இவரை விட பலவீனமா இருக்கலாம், இவர் கேட்க முடியாத இடத்துல இவர் இருக்கலாம். அதனால என்ன பண்ணுவாரு, கோபப்படாம விட்டு போயிடுவார். இது ஒண்ணு. இன்னொருத்தர்
கோபப்படுவதற்கு எதிரில் உள்ள ஆள் தகுதியானவரா இருக்க மாட்டாரு. கோபப்படுறதுக்கு எதிரில் உள்ள ஆள் தகுதியா இருக்க மாட்டாரு. காரணம், வீட்டுல உள்ளவங்களா இருக்கலாம், உஸ்தாதுமார்களா இருக்கலாம், பெற்றவர்களா இருக்கலாம், நம்முடைய முதலாளிகளாக இருக்கலாம். அவங்க கிட்ட கோபப்பட முடியாது. அதனால அவர் கோபத்தை நின்று விழுங்குவார். இன்னொரு இடம் இருக்கு, இவருக்கு கோபப்படுவதற்கு எல்லா சக்தியும் இருக்கு. இவர் கோபப்படுவதற்கு தகுதியான இடத்தில் இருக்கின்றார். இவர் கோபப்படுவது எந்த விதத்திலும் தவறில்லை என்று இருக்கக்கூடிய இடத்தில் அவர் கோபத்தை விழுங்குவார். அவர் கோபத்தை கட்டுப்படுத்துவார். இவர் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றவர். இவர் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன ஸஈமுன் பிபைத்தின், நான் சொர்க்கத்தின் வாசலில் உங்களுக்கு சொர்க்கத்தின் வாசலில் ஒரு வீட்டிற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்கின்றார்கள். நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சொர்க்கத்தின் வாசலில் நான் உங்களுக்கு ஒரு வீட்டுக்காக வேண்டி நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். நான் உங்களுக்கு பொறுப்பு. சோனம் கிடைப்பது ஒன்று உறுதியாகின்றது. அதிலும் சோனத்தில் நமக்கு ஒரு மாளிகை கிடைப்பதும் உறுதியாகின்றது. நான் உறுதியாக சொல்கிறேன் என்று சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொன்னார்கள் என்று பார்த்தோம் என்றால், லிமன் தரக்கல் மிரார வலவ் கான முஹிக்கன், லிமன் தரக்கல் மிரார, யாருக்கு பழி வாங்கக்கூடிய சக்தி இருந்தும் அதை வெளிப்படுத்தாமல் அதை மறைத்து விடுகின்றார்களோ, விட்டு விடுகின்றார்களோ, அவருக்காக வேண்டி நான் சுவனத்தில் ஒரு வீட்டிற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சுந்தர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். காரணம், இன்று இந்த கோபத்தினால் நம் நிறைய இடங்களில் பலவீனமாகின்றோம், நம்முடைய மதிப்பை இழக்கின்றோம், நம்முடைய கண்ணியத்தை இழக்கின்றோம். அவர் இப்படி பேசுவார் நான் எதிர்பார்க்கலங்க, அவர் மேல் நல்ல நம்பிக்கை இருந்தது, ஏதோ இப்படி பேசுறாருன்னு சொல்லி நம்முடைய கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் நம்மை அடுத்தவரிடத்தில் நம்முடைய கண்ணியத்தை குறைக்கின்றன, நம்முடைய கண்ணியத்தை குறைத்து விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வாங்க, லைஸல் முஸ்லிமு பிஸப்பான், ஒரு முஸ்லிம் திற்றவனா இருக்க மாட்டான், வலா பில்லஆன், அவன் சாப விடுறவனா இருக்க மாட்டான், அவன் கெட்ட வார்த்தை பேசுறவனா இருக்க மாட்டான். ஒரு முஸ்லிமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் படுத்தும் பொழுது அவன் திட்ட மாட்டான், அவன் ஏறையும் திட்ட மாட்டான், அவன் சபிக்க மாட்டான், அவன் கேவலமான வார்த்தைகளை பேச மாட்டான் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குணம் எல்லாம் முஸ்லிம் கிட்ட இருக்காதுன்றாங்க. ஆனா ஒரு மனிதன் கோவப்பட்ட நாம் பார்க்கணும், அவன் சாபம் விடுறது இருக்கட்டுமே, சாபம் விடுறது இருக்கட்டுமே, அவன் அடுத்தவரை சபிப்பதாக இருக்கட்டும், அவன் நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அவன் பேச்சுக்களாக இருக்கட்டும், எல்லாம் மாறி விடுகின்றது. தன் நிலையை அறியாமல் அவன் பேச ஆரம்பிக்கின்றான், தன் நிலையை அறியாமல் அவன் பேச ஆரம்பிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு நபர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்ன ரஜுலானி யஸ்தப்பானி, இன்ன ரஜுலானி யஸ்தப்பானி. நபி அவர்கள் சபைக்கு முன்னால் ரெண்டு நபர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். திட்டிக்கிட்டு மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க. அவரை திட்டுறாரு, அவர் இவரை திட்டுறாரு. நபி அவங்க பார்த்தாங்க. இதை பார்த்து விட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி அஅலமு கலிமத்தன், எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், எனக்கு ஒரு வார்த்தை தெரியும். லவ் காலஹா, நீங்கள் அதை சொன்னால் லதஹப அன்ஹு மா யஜிது, லதஹப அன்ஹு, அது போய்விடும், மா யஜிது, அந்த கோவம் எல்லாம் போய்விடும். இந்த ரெண்டு நபர்கள் திட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, இவங்க கோபம் போனோம்னா ஒரு வார்த்தை எனக்கு தெரியும், அந்த வார்த்தை இவர்கள் பயன்படுத்தினால் இவர்களிடத்தில் இருந்து அந்த கோபம் போய்விடும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், கோபம் வந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். காரணம், கோபம் வருவும் பொழுது, கோபம் என்பது சூடினால் இருக்கக்கூடியது, ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவனுடைய குணம்தான் இந்த கோபம் என்று சொல்லி காட்டுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில கோபப்படாம இருக்கிறது மிகப்பெரிய நியமத்து. ஒரு மனிதன் கோபப்படாம இருக்கிறது தெரியுமா? அவன் கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் அல்லாஹ்வின் நேசத்தை அடைவதற்குண்டான அடையாளம், அல்லாஹ்வின் அன்பை அடைவதற்குண்டான அடையாளம், அல்லாஹ்வின் முஹப்பத் வருவதற்குண்டான வழியாக இருக்கக்கூடியது எது தெரியுமா? கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான். கோபத்தை ஒரு மனிதன் கட்டுப்படுத்துவதனால் அவனுக்கு எல்லா விதமான நல்ல நனவுகளும் கிடைக்கும். இமாம் ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்வாங்க, அல்-கலபு நாருன் ஃபீ கல்பி, உங்கள் உள்ளங்களில் எரியக்கூடிய நெருப்பு தான் கோபம் என்று சொல்வார்கள். உங்கள் உள்ளங்களில் எரியக்கூடிய நெருப்பு தான் கோபம். ஃபஇல்லம் துஃப்திஉ பினூரில் அக்லி, தெளிவான ஞானம் என்ற ஒளியை கொண்டு நீங்கள் அதை அணைக்கவில்லை என்றால் அஹரகத் சாஹிபஹு, அந்த மனிதனையே அது அழித்து விடும் என்று சொல்கின்றார்கள். அந்த மனிதனை எல்லாம் ஆக்கிடும். கோபம் என்பது கல்வியில் வரக்கூடிய நெருப்பை போன்று,
அது அப்படியே பரவி வந்து உடம்புலாம் ஏறி நம்மள அழிச்சிருன்னு சொல்றாங்க. ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, அல் கலபு அஸலு கஸீரும் மின் சுரூரி. கோபம் தான் பல தீங்குகள் வருவதற்கு உண்டான அசலா இருக்கு, பல கஷ்டங்கள் வருவதற்கு உண்டான காரணமா இருக்கு, பல நெருக்கடிகள் வருவதற்கு உண்டான காரணமா இருக்கு. அது என்ன ஏனென்றால் ஒமன் மலக கலபஹு, எவன் ஒருவன் கோபத்தை கட்டுப்படுத்துகின்றானோ ஃபக்கத் மலக நஃப்ஸஹு, அவன் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி விட்டான் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுவாங்க. கோபத்தை கட்டுப்படுத்துவது அது இறை நேசர்களுடைய அடையாளம், கோபத்தை விழுங்குவது அது நல்லவர்களுடைய அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்காங்க. நபி அவங்க அமர்ந்திருக்காங்க. இந்த நேரத்துல ஒருவர் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கண்ட மணிக்கு திட்டுறாரு. அபூபக்கர் சித்திக்லாம் பார்த்தாங்க, அமைதியா இருந்தாங்க. முதல் முறை திட்டினாரு, அமைதியா இருந்தாங்க. இரண்டாவது முறை அந்த நபர் திட்டுகின்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அமைதியா இருந்துட்டாங்க, எதுவும் பேசல. மூன்றாவது முறை திட்டும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிரில் உள்ளவர்கிட்ட பேசி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சபையில நபி அவங்க அமர்ந்து இருந்தாங்க. நபி அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு போனது அபூபக்கர் சித்திக் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அவன் திட்டும் பொழுது நபி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவன் திட்டும் பொழுது நபி சிரிச்சாங்க. ஆனா இவங்க திட்டும் பொழுது அபூபக்கர் சித்திக் திட்டும் பொழுது நபி அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன் யா ரசூலுல்லாஹ், நான் திட்டும் பொழுது நீங்க எந்திரிச்சு போனீங்க, அவ என்னைய திட்டுனால அதனாலதான் நான் திட்டேன்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் சொல்லும் பொழுது நபி அவங்க சொன்ன வார்த்தை, உங்கள் வாழ்க்கையை இதையெல்லாம் பாடமாக்கி கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல அபூபக்கர், நீங்க அவரை திட்டாம இருக்கிற வரையிலும் அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி அவர்களுக்காக பதில் சொல்ல வைத்துக் கொண்டிருந்தான். மலக்குமார்களை அனுப்பி அவர்களுக்காக பதில் சொல்ல வைத்துக் கொண்டிருந்தான். எப்பொழுது நீங்கள் திட்ட ஆரம்பித்தீர்களோ, நீங்கள் பேச ஆரம்பித்தீர்களோ, மலக்குமார்கள் சென்று விட்டார்கள். ஷைத்தா வந்துட்டா, ஷைத்தா இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து போனேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இதுல நமக்கு ரெண்டு விஷயம் விளங்குது. ஒன்று, நாம் கோபப்படும் பொழுது நம் கோபத்தை கட்டுப்படுத்தினால் அல்லாஹ்வே நமக்கு உதவி செய்கின்றான். இந்த உலகத்தில் என்னுடைய அடியான் எனக்காக வேண்டி கோபத்தை கட்டுப்படுத்தினால் நான் வானுலில் உள்ள மலக்குமார்கள் இறக்கி அவர்களுக்காக உதவி செய்வேன் என்பது நமக்கு உறுதி. ஒன்று, அதே சமயம் அந்த நேரத்தில் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி விட்டால் அந்த இடத்தில் உங்களோடு ஷைத்தான் இருக்கிறான் என்பது உறுதியாகி விடுகின்றது. அந்த இடத்துல ஷைத்தான் இருக்கிறான் உறுதியாகிறது. கோபம் என்பது மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு தரக்கூடியது, மிகப்பெரிய ஆபத்தை தரக்கூடியது கோபம் என்பது. அந்த கோபத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும். நபி அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, மல்யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நபி அவங்க பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? இவங்க இன்னொருத்தர் வீழ்த்துறாருன்னு சொல்லும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, லைஷ ஷதீது பிசுராத்தின், வீரர் யார் தெரியுமா? உண்மையான வீரர் யார் தெரியுமா? அவர் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துவார், தன்னை கட்டுப்படுத்துவார். தன்னுக்கு கோபம் வரும் பொழுது தன்னை கட்டுப்படுத்துறார் தெரியுமா? அவர்தான் உண்மையான வீரர், அவர்தான் உண்மையான வீரர் என்று சொல்கின்றார்கள் நபி அவர்கள். உண்மையான வீரரை நபி அவர்கள் அடையாளம் படுத்துவது எதன் மூலமாக? தனக்கு வரக்கூடிய கோபமான நேரங்களில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள். கோபப்படக்கூடிய எல்லா தகுதியும் இருந்தும் அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான வீரர்கள் என்று நபி அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கோபப்பட்டா நானா பட்டுன்னு பேசிடுவேன், அதெல்லாம் கேட்காம இருக்க மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ கேட்டுடுவேன், பேசிடுவோன்றோம். அது அல்ல உண்மை. நீங்கள் கோபம் வரும் பொழுது அமைதியாக இருங்கள். அது ரசூலின் சுன்னத்து. அந்த ரசூலின் சுன்னத்தை சஹாபாக்கள் எடுத்து நடத்தினார்கள், அந்த சுன்னத்தை இமாம்கள் எடுத்து நடத்தினார்கள். அவங்க வாழ்க்கை ஜொலித்தது, அவங்க வாழ்க்கையில் முன்னேறினார்கள், கண்ணியத்தை பெற்றார்கள், அந்தஸ்தை பெற்றார்கள். அதே அந்தஸ்து உங்களுக்கும் வேண்டுமா? உங்களுக்கு கோபம் வரும் பொழுது நீங்கள் அமைதியாக இருங்கள். உங்களுக்கு கோபம் வரும்போது அமைதியா இருங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லாஹ் உங்களோடு இருப்பான். உங்களுக்கு மிகப்பெரிய நியமத்து என்ன கிடைக்குது? அல்லாஹ்வே உங்களோடு இருக்கான். இதற்கு மேல என்ன நியமத்து வேண்டும்? இதற்கு மேல என்ன நியமத்து வேண்டும்? அல்லாஹ்வே நம்மோடு இருக்கிறான் என்றால் மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு யஹூதி பார்த்துட்டு கையில நாய் வச்சுக்கிட்டு இருந்த அந்த யஹூதி இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி பார்த்து சொன்னா, என் நாய் வாழை விட உன் தாடி கேவலமானதுன்னு சொன்னா. என் நாய் வாழை விட உன் தாடி கேவலமானதுன்னு சொன்ன உடனே
கோவப்படாத இருந்த இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு கால் உன்னுடைய நான் சொர்க்கவாசியா இருந்தேனா அந்த நாயின் வாளை விட என்னுடைய தாடி சிறந்ததாக இருக்கும். ஒரு கால் நான் நரகவாசியாக இருந்தேன் என்றால் இந்த தாடியை விட அந்த நாயின் வாளே சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். கேட்டவுடனே அவனுக்கு ரொம்ப சங்கட்டமாய் அமைதிய தலை குனிஞ்சி சொன்னானா, இது நபியின் சுன்னத்தல்லவா, இது ரசூலின் சுன்னத்தல்லவா, உங்கள் நபியினுடைய குணம் அல்லவா இது என்று சொல்லி அவன் பாராட்டினான். இது யாருடைய குணம்? நபியின் குணம். நீங்கள் கூம் வரும் பொழுது நீங்க கோவப்படாதீங்கன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுறாங்க, ஒருத்தர் வந்து கேட்டார் நபி கிட்ட, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க, அவுசினி எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க, நான் அந்த உபதேசத்தை கொண்டு செய்ய வேண்டும், ஆனா ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது, சின்னதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ், நான் கோவப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோவப்படாதீங்கன்னாங்க. அவர் என்ன கேட்கிறாரு, எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்க, எனக்கு ஒரு வசியத்தை செய்யுங்க, அது சின்னதா இருக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, நீங்க கோவப்படாதீங்கன்னாங்க. கோவப்படாதீங்களா, வேற எதையாவது சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ்னு கேட்கும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, கோவப்படாதீங்க, கோவப்படாம இருங்கன்னாங்க. வாழ்க்கையில எந்த இடத்துல கோவப்படணும் அந்த இடத்துல கோவப்படணும். ஷரியத்திற்காக வருகின்றதா கோவப்பட வேண்டும், ஷரியத் என்று வருகின்றதா அந்த இடத்துல கோவப்படலாம். தேவையில்லாத நம்முடைய வாழ்க்கையுடைய விஷயங்கள்ல கோவப்பட்டும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளாகி விடுவோம். அதனால அந்த கோவப்படுற விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யுத்த காலத்துல ஒரு எதிரியை பிடிச்சு நிக்கிறாங்க. ஒரு எதிரியை பிடிச்சு வீழ்த்திட்டு அவனை கழுத்தை பிடிச்சு நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சு வாழை தூக்கும் பொழுது அவன் என்ன பண்ணிட்டான், அலி ரலியல்லாஹு அன்ஹு முகத்துல எச்ச துப்பிட்டான். அவன் காரி அலி ரலியல்லாஹு முகத்துல துப்புன உடனே நம்மள அந்த என்ன யாரு மேல துப்புறேன்னு சொல்லி இன்னும் வாழை வேகமா வெட்ட பார்ப்போம். அலி ரலியல்லாஹு விட்டுட்டு அப்படியே விட்டுட்டாங்க. பார்த்தான் இவன், நம்ம துப்புக்கு இவர் இன்னும் நம்மளை வெட்டி இருக்கணும், இன்னும் நம்ம இது பண்ணி இருக்கணும், தாக்கி இருக்கணும், ஆனா தாக்காம இவர் விட்டு போறாருன்னு சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு கிட்ட வந்து அந்த வீரன் அந்த கேட்டானா, என்ன நான் துப்புன உடனே நீங்க எந்திரிச்சு போறீங்க, அமைதியை விட்டு போறீங்கன்னு கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதுவரையிலும் நான் உன்னை தாக்கியது, இதுவரையிலும் நான் உன்னிடத்தில் போராடியது, உன்னை வீழ்த்தியது அல்லாஹ்வுக்காக. இப்பொழுது என்னுடைய முகத்தில் துப்பியவுடன் எனக்கு தனிப்பட்ட கோபம் உன் மீது இருக்கின்றது. நான் அந்த கோபத்திற்காக வேண்டி உன்னை பழிவாங்கி விடுவனோ என்று பயந்துத்தான் நான் உன்னை விடுகிறேன் என்று சொன்னார்கள். இப்படி கோபம் வரக்கூடிய நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை கத்து தராங்க. இமாம் ஹாரூன் ரஷீத் மன்னர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ஹாரூன் ரஷீத் அவங்க காலத்துல அவங்க குத்துபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய இமாமாவும் இருந்தாங்க, அந்த நாட்டு அரசராக இருந்தாங்க. குத்துபா கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இடையில வந்து ஒருத்தர் வந்து கேட்டாரு, ஆட்சியெல்லாம் சரியில்லை, சுத்தமா ஒண்ணுமே சரியில்லை, என்ன நடத்துறீங்க நீங்க நீதமா நடக்கிறது இல்ல, ஒண்ணும் பண்றது இல்லைன்னு சொன்ன உடனே அப்படியே வந்து இந்த சிப்பாய்ங்க எல்லாம் வந்து அவருடைய அலையை கூட்டு போயிட்டாங்க. தெரிஞ்சிடுச்சு அவருக்கு கத்தல் தான், அவருக்கு வந்து எல்லாம் அந்த கத்தல் கொடுத்துட்டாங்க, தூக்கு தண்டனை தெரிஞ்சிடுச்சு அவருக்கு. சரி, இப்போ வந்து தூக்கு தண்டனைக்காக வேண்டி அவர் கூட்டு வராங்க. அந்த சொன்னவரை வரும் பொழுது நீதிபதியை கூட்டு வராங்க, இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லலாம் சொல்லுங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அந்த நீதிபதி சொன்னாங்க, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன், அதற்கு பிறகு நீங்க அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாலும் நான் கொடுக்குறேன், அவரை விட்டுறேன், உங்க விருப்பம் தான் சொல்லி சொன்னவுடன் அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபை, இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபை, நபி அவங்க கனிமத்து பொருட்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. கனிமத்து பொருட்களை பிரித்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு உள்ள ஒருவர், யா முஹம்மது என்று சொன்னார். இடையில இருக்கக்கூடிய சொன்னாரு, முஹம்மதே நீங்க நீதமா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொன்னார். யார்? ரஹ்மத்துல் லில் ஆலமீனை பார்த்து சொல்கின்றார். நபி அவங்க எதுவுமே கோவப்படல, நான் நீதமா நடக்கலன்னா வேற யாருங்க நீதமா நடக்க முடியும் என்று சொல்லி அங்கு பொறுமையாக காத்தார்கள். என்ற சம்பவத்தை சொன்ன உடனே ஹாரூன் ரஷீத் அழ ஆரம்பிச்சு விட்டு அவரை மன்னித்து விட்டார்கள் என்றெல்லாம் வரலாறுகள் இருக்கின்றன. கோபங்கள் நம்முடைய கண்ணியங்களை குறைத்து விடும்.
கோபங்கள் நம்முடைய கண்ணியங்களை குறைத்து விடும், நம்ம அந்தஸ்துகளை குறைத்து விடும், நம்முடைய முன்னேற்றத்துக்கு குறைச்சிடும். நம்ம இடத்துல இருக்கோமா, பொறுமையா இல்லைங்க, அந்த இடத்துல கோவப்படாம வார்த்தைகளை விடக்கூடாது. வார்த்தைகள் இன்னைக்கு கோபத்துல வர வார்த்தைகளை திரும்ப பெற முடியாது. நம்மால கோபத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிடுவோம், ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோம், அது வாழ்க்கை முறை நமக்கு பாதிக்கக்கூடியதாக இருக்கும், அது வாழ்க்கையை நம்மோடு நடத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில கோபத்தை மட்டும் நம்ம எடுத்து எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடக்கூடாது. ரஹ்மான் நமக்கு அந்த தௌஃபீக்கை தரட்டும். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மாணவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. வேகமா வந்தாரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போட்டு சரம் மாதிரியே திட்டுறாரு. அவரு திட்டத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் கோவப்படுறாங்க, என்ன போட்டு இப்படி திட்டுறாருன்னு. இப்னு அப்பாஸ் அமைதியா இருந்தாங்க. அவர் ஃபுல்லா லம்மா ஃபஸஅ, அவர் எப்போ முழுசா திட்டி முடிச்சாரோ அவங்க சொன்னாங்களா, அங்க சபையில் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருந்தாங்க. இக்ரிமா கிட்ட சொன்னாங்க, ஹல்லி ஹாஜத்துன், அவருக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா கொடுத்து விடுங்கன்னாங்க. சாலிஹீன்களுடைய குணம் தங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவது மாத்திரம் இல்லாமல் மக்களை மன்னிக்கக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க, மக்களை மன்னிச்சு விட இருந்தாங்க. இவர் பார்த்தாரு, என்ன நம்ம இவ்வளவு திட்டணும், நமக்காக வேண்டிய ஒரு ஏதாவது தேவை இருந்தா செய்யுங்கன்றாரு சொல்லிட்டு அப்படியே தலையை குனிஞ்சு வருத்தத்தோடு போனார் என்ற வரலாறுகள், அவர் மன்னிப்பு கேட்டார் என்ற வரலாறுகள் நமக்கு பாடமாக தருகின்றன. நம்ம ஒரு இடத்துல நம்ம மேல தப்பே இல்லைங்க, அவங்க தப்பு இருக்கு, அவருதான் எல்லா தப்பும் பண்ணியிருக்காரு, ஆனாலும் கூட நீங்கள் அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டி யாருக்காகவும் வேண்டாம், உங்களுக்காக வேண்டாம், அல்லாஹ்வுக்காக நீங்கள் இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு துணை இருப்பான். நான் முன்னே சொன்னதை போன்று உங்களுக்காக அல்லாஹ் மலக்குமார்கள் இறக்கி உதவி செய்ய தயங்க மாட்டான். அவன் கஃபாராக இருக்கக்கூடியவன், அவன் உங்களை நேசிக்கின்றான். அப்படிப்பட்ட நேசம் வேண்டுமா உங்களுக்கு, அல்லாஹ்வின் நேசத்தை பெற வேண்டுமா, உங்களுக்காக வேண்டி சொர்க்கம் தயாராக வேண்டுமா, நீங்கள் சொர்க்கத்திற்காக தயாராக வேண்டுமா, யோசித்து பாருங்கள். எனக்காக வேண்டி ஒரு இங்க வீட்டை கட்டுறாங்கன்னா, என் அம்மா அப்பா எனக்காக இங்க வீட்டை கட்டுறாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் உங்களுக்காக ஒரு வீட்டை தயார் செய்கிறானாம், சொர்க்கத்தில் உங்களுக்காக ஒரு வீட்டை தயார் செய்கின்றானாம். அப்படிப்பட்டவர்களுக்கு யார் அவர்கள், தங்களுக்கு கோபம் வரும் பொழுது தங்களுடைய கோபத்தை அடக்கி, தங்களுடைய கோபம் வர எல்லா விஷயம் தகுதியும் இருந்து அந்த கோபத்தை அடக்கி விழுங்கிவிட்டு எதிரில் உள்ளவரை மன்னிக்கின்றார்கள் அல்லவா, அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, கோபத்தை மட்டும் நீங்க விட்டுடுங்க, கோபத்தை மட்டும் விட்டுடுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்கள் நமக்கு நிறைய வாழ்க்கையுடைய முன்மாதிரியை சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு கோபம் வருதா, இடம் மாறுங்கள் என்று சொல்கின்றார்கள், கோபம் வருதா ஒளி செய்யுங்கன்னாங்க, அந்த இடத்துல ஒளி செய்யுங்க, ஏன்னா அது ஷைத்தானுடைய இதுவா இருக்கும், ஒளி செய்யுங்கன்னாங்க. அப்படி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா, நீங்க நின்று கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வருதா, நீங்க உட்கார்ந்துருங்க, அங்க நிக்காதீங்கன்னாங்க. ஏன், நீங்க அந்த இடத்துல இருந்து அந்த சிச்சுவேஷன்ல இருந்து மாறுனீங்கன்னா அந்த கோபம் போயிடும். நம்ம யோசிப்போம், நான் பேசியிருக்க கூடாது, கோபத்தில் பேசி விடுவோம், கோபத்தில் திட்டி விடுவோம். பல உறவுகள் பல ஆண்டுகள் பேசாமல் இருப்பதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயமா தான் இருக்கும். அவங்க அம்மா கிட்ட ஏதாவது பேசியிருப்பாங்க, திட்டி இருப்பாங்க, அதற்காக வேண்டி பல ஆண்டுகள் பேசாமல் இருக்கும், உறவு துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கும், அண்டை வீட்டாரோடு பேசாமல் இருக்கும், பல ஆண்டுகளாக நண்பர்களாக இருந்தவர்கள் கூட ஏதோ சின்ன கோபத்துல வார்த்தைகளை விட்டதின் காரணமாக, வார்த்தைகளை விட்டதின் விளைவினால் தான் உறவுகள் துண்டிக்கப்படுகின்றன, உறவுகள் தூரமாகின்றன. ஒன்றை விலகிக் கொள்ள வேண்டும், உறவுகள் என்று தூரமாகின்றதோ அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகின்றான். நாம் இழந்தது ஏராளம் இந்த கோபத்தினால், ஆனால் நாம் இந்த கோபத்தை கட்டுப்படுத்தினோம் என்றால் உலகம் நம் கையில் இருக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் உலகம் உங்கள் கையில் இருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க யோசித்து பார்க்க வேண்டும். பிறந்த மண்ணிலிருந்து விடுகின்றார்கள், பிறந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள் நபி அவர்கள். இவ்வளவு கஷ்டத்திற்கு பின்னால் ஃபத்ஹே மக்காவுக்கு வர்றாங்க. நபி அவர்கள் நினைத்திருந்தால் அனைவரையும் கொல்லக்கூட தகுதி இருந்தது, நபி அவர்களுக்கு அனைவரையும் கூட கொல்ல தகுதி இருந்தது. எல்லா கோபத்தையும் அடக்கிக் கொண்டு அல்லாஹ்விற்காக இருந்தார்கள். பலர் இஸ்லாத்திற்கு வருவதற்குண்டான காரணம் நபி அவர்கள் அங்கு பொறுமை காத்தது தான், நபி அவர்கள் அங்கு கோபப்படாமல் இருந்ததுதான். எதிரிகளிடமும் இரக்கம் காட்டினார்கள், எதிரிகளிடமும் கருணை காட்டினார்கள். அதனுடைய விளைவு தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு செழிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முதல் விஷயம் அல்லாஹ் சொல்லக்கூடியது பொறுமையா இருக்கணும்.
கோவப்படாமல் இருப்பது, கோவத்தில் வார்த்தைகள் விடாமல் இருப்பது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள். நம்ம கோவத்துல வார்த்தை விட்டுட்டோம்னா திரும்ப பெற முடியாது. இன்னைக்கு நிறைய உறவுகளை துண்டிச்சுட்டு நம்ம இன்னைக்கு சண்டை எங்க வரும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது நமக்காக நினைக்கிறோம் தெரியுமா, நஃப்ஸுக்காக நினைக்கிறோம் தெரியுமா, அந்த இடத்துலதான் நம்ம தோத்து போயிடுறோம். நஃப்ஸுக்காக என்ன வந்தாலும் விட்டுருங்க, நஃப்ஸுக்காக என்ன வந்தாலும் விட்டுருங்க. எனக்கா எல்லாம் பார்த்துக்கிடுவான் ரப்பே, நான் உன்னிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கின்றேன், நான் உன்னிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கின்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒருத்தர் திட்டினாரு, பயங்கரமா திட்டினாரு. ஒரே வார்த்தை துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், என் மேல தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடு, என் மேல தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடு, அவர் மேல தப்பு இருந்தா அவரையும் மன்னிச்சிடுனாங்க. இப்படி நல்லவர்களாக சாலிஹீன்களாக வாழ்ந்தவர்கள் தான் நமக்கு கண்ணியத்தை தருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி நபியுடைய சட்டையை கழுத்துல போட்டு துண்டை பிடிச்சி இழுத்துருவாங்க. நபி அவங்க துண்டை பிடிச்சி இழுத்த வேகத்துல நபி அவங்க கழுத்துல தழும்பு விழுந்துரும். அந்த வேகத்துல லைட்டா நபி அவங்களுடைய கழுத்துல அந்த அடையாளம் விழுந்துரும். கூட நபி அவங்க நபி அவங்களை எப்ப பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு இருப்பாங்களாம். இன்னைக்கு நம்ம நல்ல பேர் வாங்குற என்ன தெரியுமா, அவங்க நடக்கிறான் சிடு மூஞ்சி, எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உள்ளே வச்சிருக்கா. நம்ம நபி அவங்க சொன்னாங்க, நீங்க சிரித்த முகத்தோடு அடுத்தவரை பார்த்தாலும் சதக்கா என்றார்களே, அந்த நபியின் உம்மத்தில் நாம் வந்திருக்கின்றோம். அந்த நபியின் வாரிசுகளாக இருக்க வேண்டும், அந்த நபியினுடைய சுன்னத்துக்கள் வாரிசாக இருக்க வேண்டும், நபியின் குணத்துக்கு வாரிசாக இருக்க வேண்டும். வெறும் என பெயர் அளவில் நாம் நபியின் உம்மத் என்று சொல்வதல்ல, என்னுடைய நபியின் குணம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய வாரிசு இது தெரியுமா, நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் வாரிசு என்று சொல்ல வேண்டும் என்றால் அது நபியினுடைய சுன்னத்துக்காக இருக்க வேண்டும். என் வாழ்க்கை இறம்பு நபியினுடைய சுன்னத்து இருக்க வேண்டும். நபியின் சுன்னத்து என்ன? எல்லா இடத்திலும் நபி அவர்கள் சிரித்த முகத்தோடு இருந்தார்கள், எதிரிகளை மன்னித்தார்கள். கோபுர நேரத்தில் நபி அவர்களை மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் காட்டினார்கள். அந்த இரக்கம் அல்லாஹ்வின் நேசத்தை தரும் என்று சொன்னார்கள். குர்ஆனும் அதைதான் சொல்கின்றது. யார் கோபத்தை கட்டுப்படுத்தி இருக்கின்றார்களோ, மக்களை மன்னித்து இருக்கின்றார்களோ, அல்லாஹ் அவர்களை விரும்புகின்றான். அப்படிப்பட்ட நேசர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். அப்படிப்பட்ட குணமுடையவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ்வின் நேசம் இந்த துனியாவில் கிடைச்சிருச்சுன்னா, துனியாவில் அல்லாஹ்வின் நேசம் கிடைச்சிருச்சுன்னா அதற்கு பின்னால எதுவுமே பெருசு இல்லை. துனியாவில் அல்லாஹ்வோட நேசம் கிடைச்சிருச்சுன்னா அதற்கு பின்னால் இந்த துனியாவில் எதுவும் நேசம் இல்லை, எதுவும் கஷ்டம் இல்லை, எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் லேசாக்கிடுவான், அல்லாஹ் லேசாக்கி தருவான். அது நபியின் வாழ்க்கையில் நம்ம பார்த்திருக்கின்றோம், சஹாபாக்கள் வாழ்க்கையில் பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் நேசத்திற்காக வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வின் நேசத்திற்காக பல எதிரிகளை விட்டார்கள், மன்னித்தார்கள். அதுவே அவர்களை உயர்த்தியது, அதுவே அவர்களுடைய கண்ணியத்தை கொடுத்தது. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையிலுமே எப்பொழுதுமே கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது சாலிஹீன்களுடைய குணம் என்று சொல்கின்றார்கள். தஸவ்வுஃபினுடைய அடித்தளம் அதுதான் என்று சொல்கின்றார்கள், கோபத்தை கட்டுப்படுத்துறது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அதுதான் சொல்லுவாங்க. இமாம் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அழகா சொன்னாங்க, அது கல்புல எரிகிற நெருப்ப போலன்னாங்க. அது கல்புல எரிகிற நெருப்ப போல, நீங்க அதை அணைக்கலன்னா உங்க உடம்பையே அழிச்சிருந்தாங்க, நீங்க அதை அணைக்கவில்லை என்றால் உடம்பையே அழித்து விடும் என்று சொன்னார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. இமாம் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்க கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் கோபம் நம்முடைய மூளையை மங்கு செய்து விடும் என்று சொல்வார்கள். ஆகையினால வாழ்க்கையில இன்னைக்கு முடிவெடுங்க, நான் எக்காரணத்தை கொண்டும் இதற்காக வாழ்க்கையில கோவப்படாம இருக்கணும். பழகி பாருங்கள், உங்களுடைய அந்தஸ்துக்கள் உயரும். பழகி பாருங்கள், உங்கள் கண்ணியங்கள் உயரும். கோவப்படாம இருந்து பாருங்களேன், நிச்சயமா சொல்றேன், உங்க கண்ணியங்கள் உயரும். அவங்கள பார்த்து கண்ணியம் தருவாங்க. நம்முடைய எதிரிகள் நமக்கு கண்ணியம் கொடுப்பார்கள். இவங்க பேச வேணாம்னு விட்டு போயிடுவாங்க, இவங்கிட்ட பேச வேணாம் விட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட முகத்தில் அவங்களுக்கு கொடுத்து விடுவான். அவங்க பார்வையில் அல்லாஹ் பார்த்தா கூட நம்ம எதிரிகளுக்கு அல்லாஹ் அப்படியே அவங்களுக்கு இறக்க குணத்தை கொடுத்துருவான். அவங்களுக்கு அல்லாஹ் இறக்க குணத்தை கொடுத்துருவான். வல்லர் ரஹ்மான் வாழும் காலம் எல்லாம் எந்த நிலையிலும் கோவப்படாமல் அல்லாஹும் ரசூலும் இந்த கோவப்படக்கூடிய நேரத்தில் எப்படியெல்லாம் நம்ம இருக்க சொன்னார்களோ அப்படி இருந்து அல்லாஹ்வின் நேசத்தை பெற்று உலகத்தில் வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக்கை வல்லர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.